பேசலாம். திரு பாரதி சுப்ராயன், இப்ப வாக்காளர்களினுடைய எண்ணங்களை உண்மையாக பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இந்த எக்ஸிட் போல்ஸ் இருக்கு, இந்த நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? ஏன்னா இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்ததற்கு பிறகு தலைவர்களினுடைய நகர்வுகள், அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கைகள், நடத்தக்கூடிய ஆலோசனைகள் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே எக்ஸிட் போல் அவர்களை ஏதோ ஒரு விதத்துல ஒரு அதிர்வை, ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இருக்குதுன்னு பார்க்க வேண்டியிருக்கா? வணக்கங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப எனக்கு இந்த எக்ஸிட் போல்ஸ் மொத்தமா போல்ஸ் மேல இருக்க நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் ஃபீட்பேக் கேட்குறது சரி பண்ணிடலாம். பேசுங்க. இப்ப இந்த போல்ஸ் மேல இருக்க மொத்தமா எனக்கு இருக்கிற நம்பிக்கை போயிருச்சு. ஏன் போச்சுன்னா 2024 தேர்தல்ல பிஜேபி போல்ஸ்டர்ஸ்ல பெரும்பாலானவங்க கூட சேர்ந்து ஒரு அசிங்கமான ஒரு கேம் விளையாண்டாங்க. அதாவது எல்லாரும் ஒரு 90% ஆஃப் த போல்ஸ்டர்ஸ் வந்து 400 பக்கம் பிஜேபி கணிச்சாங்க. அது கணிக்கும் போது பார்த்தோம்னா இப்ப அது ரிசல்ட் என்னாச்சுன்னு நமக்கே தெரியும். இன்னுமே சரியாகலையே இது எனக்கு. சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். நான் திரு சிவபிரியனுடைய கருத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். நம்ம சரி பண்ணிட்டு தொடர்ந்து பேசலாம். திரு சிவபிரியன், இங்க தேர்தலுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் நிறைய அம்சங்களை பேசியிருக்கோம். இன்னைக்கு டுடேஸ் சாணக்கியா, காமாக்கியா போன்ற நிறுவனங்களினுடைய எக்ஸிட் போல்ஸும் வந்திருக்கு. இந்த நம்பர்ஸும் கிட்டத்தட்ட நேற்றைக்கு வந்த நம்பர்ஸ்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்படக்கூடிய நம்பர்ஸா இருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த எக்ஸிட் போல்ஸை? இது திசை வழியை தீர்மானிக்குதுன்னு பார்க்குறீங்களா, மாத்துதா? இல்லை, ஒவ்வொரு டைரக்ஷன் நேற்று வந்தது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு ஒரு பெரிய எட்ஜை கொடுத்துட்டு தாவேக்காவுக்கு நம்பர்ஸை குறைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு இரட்டை இலக்கத்தில் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க, 20, 25. பட் ஆனால் நேற்று நைட்டு வந்த ஆக்சஸ் மை இந்தியா போலும் இன்னைக்கு ஈவினிங் வந்த டுடேஸ் சாணக்கியாவும் அதிமுகவுக்கு மேலே தாவேக்காவை பிளேஸ் பண்ணுறாங்க. பிரதீப் குப்தா வந்து இன்னும் ஒரு படி போய் தாவேக்கா வந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் 35% அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு கன்வெர்ட் பண்ணும்போது தாவேக்காவுக்கு அதிகமாக கொடுக்குறாரு, திமுகவுக்கு கம்மியாக கொடுக்குறாரு. ஆனால் வந்து அதே இந்தியா டுடேல அவரோட போலை ரிலீஸ் பண்ண இடத்துல ஆங்கர்ஸ் கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா அது 70 கூட குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாரு. டுடேஸ் சாணக்கியாவை அதே கிட்டத்தட்ட 73 சொல்கிறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு புரியல. தாவேக்காவுக்கு ஒரு 30%க்கு மேல அவங்க வாக்கு வங்கி போச்சுன்னா அவங்க நிச்சயமா சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி வந்து 25ல இருந்தே வர ஆரம்பிச்சிடும். பட் இந்த அளவுக்கு நம்பர்ஸ் வருமா அப்படிங்கிறத நாம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு 70 சீட்டெல்லாம் தாவேக்கா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தா அது அர்பன் ஏரியாஸ்ல மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது கண்டிப்பா வந்து ரூரல்லையும் அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ரூரல் அவங்க பர்ஃபார்ம் பண்ணலைங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல்கள் வருது. பெர்ஃபார்ம்னா என்ன, அவங்க ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து வாக்குகளை ரூரல்ல வாங்கியிருப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இந்த கருத்து கணிப்புகளை நாம வந்து ரொம்ப ஒரு டிஸ்கஷன் பாயிண்டாக தான் வச்சுக்கணுமே தவிர இது ரொம்ப சீரியஸாக இதை வச்சு பேச முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனில் கொடுக்குறாங்க. 2024 தேர்தலில் பாஜக கொடுத்த அதே நம்பர்ஸை கிட்டத்தட்ட எல்லா எக்ஸிட் போல்ஸும் ப்ரொஜெக்ட் பண்ணி அதை விட ஒரு 100 சீட்டு பாஜக கம்மியாக வந்தப்போ எல்லாருடைய கிரெடிபிலிட்டியும் அட் ஸ்டேக். இந்த பிரதீப் குப்தா வந்து கதறி கண்ணீர் விட்டு இந்தியா டுடே ஸ்டூடியோவில் அந்த லைவ்ல அழுகிறதெல்லாம் நாம பார்த்தோம். ஸோ அதனால இந்த எக்ஸிட் போல்ஸை வந்து நம்ம வில் ஹேவ் டு டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். இதை வச்சு பெரிய ஒரு முடிவுக்கெல்லாம் வர முடியாது. இன்னும் 3 நாள்ல அந்த உண்மையான இவிஎம்ஸ் ஓப்பன் பண்ணும் போது அது என்ன முடிவு வருதோ அதுதான். பட் விஜய் வந்து ஒரு பெரிய டிஸ்ரப்டரா இருப்பார் இந்த எலெக்ஷன்ல அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு 70 சீட்லாம் வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரவுண்ட்ல பெருசா நம்ம பார்க்கல. ஒருவேளை நாங்க பார்த்துட்டு வந்த பிறகு அந்த எலெக்ஷன் டேட்டுக்கு ஒரு 2 நாள் முன்னால ஷிஃப்ட் ஆயிருக்கா என்னன்னு தெரியல. அது வந்து நமக்கு 4ஆம் தேதி தான் தெரியும். பட் இந்த நம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம், போலிங்குக்கு அப்புறம் வாக்குப்பதிவுக்கு பிறகாக நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, ஒரு 85% தொட்டது அப்படிங்கிறதுக்கு பிறகாக இதனால் தான் நடந்தது, இப்படி ஒரு புரட்சி நடந்திருக்கிறது, எழுச்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டதனுடைய விளைவாக இந்த எக்ஸிட் போல் நம்பர்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல, அது வந்து நாம எக்ஸிட் போல்ஸை கம்ப்ளீட்டா நாம அந்த மாதிரி ஒரு கிரெடிபிலிட்டி அவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா கிரெடிபிலிட்டி இல்லைன்னு சொல்ல வரல, அதனுடைய வெளிப்பாடாக இது இருக்கலாமான்னு கேட்கிறேன். இல்ல, அதனுடைய வெளிப்பாடா இருக்கலாம். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கிறது. பிரதீப் குப்தா போன்றவர்கள் வந்து யார்கிட்ட பேசினாங்கிறதும் இருக்கு. ஏன்னா தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஓக்கலா இருக்காங்க. அவங்க வந்து வெளிப்படையா நாங்க தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போட்டோங்கிறது
ரொம்ப தெளிவா வெளியில வந்து சொல்றாங்க. பட் ஓகே. அதிமுக திமுகவுக்கு வாக்களிச்சவங்க வந்து அதை வந்து அந்த அளவுக்கு வந்து ஓக்கலா இருக்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கு. சாம்பிள் சைஸ் கூட ஆக்சிஸ் மை இந்தியாவோட சாம்பிள் சைஸ் பெருசா இருக்கு. பட் தொகுதியா அதை அப்சல்யூட் நம்பர்ஸ் 45,000. அதை தொகுதியா கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு 200 தான் வருது. அவங்க வந்து பிராமின்ஸை 9% நாங்க பார்த்திருக்கோம்னு சொல்றாங்க. ஓபிசி மக்களை 28% தான் பார்த்திருக்கிறாங்க. ஸோ அந்த டிஸ்கிரிபன்சிஸ் நிறைய அந்த நம்பர்ல இருக்கு. சரி. ஸோ டுடேஸ் சாணக்கியா அந்த நம்பர்ஸ் கூட அவங்க ரிலீஸ் பண்ணல. அவங்க மெத்தடாலஜியே ரிலீஸ் பண்ணல. Okay. வெறும் நம்பர்ஸ் ஓட் பர்சன்டேஜ் அதை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டுடேஸ் சாணக்கியால திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் கிட்டத்தட்ட 8% டிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. 8% டிஃபரன்ஸ்லாம் தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து ஒன் சைடட், அந்த வின்னிங் காம்பினேஷன் இருக்கக்கூடிய அந்த அணிக்கு வந்து பெருமளவுல ஒரு ஸ்வீப்பை கொடுக்கும். இவங்க சொல்ற மாதிரி ஒரு டைட்டாலாம் அந்த பெர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் இருக்காது. ஓகே, முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் திரு சிவபிரியன். தொடர்ந்து பேசலாம் திரு ரவி. இங்க எக்ஸிட் போல் நிறைய நேற்றைக்கும் நிறைய நிறுவனங்களினுடைய எக்ஸிட் போல்ஸ் பார்த்தோம், போல் ஆஃப் போல்ஸ் பார்த்தோம். இன்னைக்கும் சில அமைப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க ஓவராலா? இது உண்மையிலேயே வாக்காளர்களினுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இருக்கா, இல்ல கருத்து கணிப்பு நிறுவனங்கள் அவர்களுடைய எண்ண ஓட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த முடிவுகளை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? எக்ஸிட் போலுங்கிறது ஒரு மெக்கானிசம். அந்த மெக்கானிசம் தோற்க வேண்டிய அவசியம் இல்லை. வாக்கு போட்டுட்டு வந்த உடனே யாருக்கு போட்டிங்கன்னு கேட்குறீங்க. அவள் வந்து இன்னாருக்கு போட்டேன்னு சொல்கிறான். உடனே நீங்கள் அதை வந்து அவர் கரெக்டாக பேசுகிறாரா அல்லது பொய் சொல்கிறாரா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கேஜ் பண்ணுறதுக்கு அடுத்த ஒரு சின்ன கேள்வி கேட்பீங்க. அதோட மேட்ரு முடிஞ்சிருச்சு. அவர் இந்த வயசு, இந்த ஆண், இந்த பெண், இத்தனை இந்த ஓட்டு அப்படிங்கிற அடிப்படையில் போகிற ஒரு சிம்பிள் மெக்கானிசம். கருத்து கணிப்புங்கிறது வேறு. 26, 25 கேள்விகளை கேட்டு வாங்குறது. எக்ஸிட் போலில் தோற்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நாம் பார்க்க வேண்டியது இப்போ வந்திருக்கிற இந்த எக்ஸிட் போல் படி திமுக ஆட்சி அமைக்கப் போகிறது என்று சொன்னால் அது வரலாற்றில் முதல் முறையாக திமுக 2வது முறை ஆட்சிக்கு வருகிறது. எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை விட்டு போன பிறகு அப்படிங்கிறதும் அதோட ரொம்ப முக்கியம். ஏறத்தாழ 96 திமுக, 98 அதிமுக, 99 திமுக, 2001 அதிமுக அப்படின்னு மாற்றி மாற்றி வந்தது. 2004, 6, 9 திமுக, 11, 14, 16 அதிமுக, 19, 21, 24 திமுகன்னு வந்திருக்கிற சைக்கிளையும் உடச்சி எரிஞ்சு இல்லை இது டோட்டலாக புதுசு, ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு ஆட்சி, அதனால் நாங்கள் வந்து ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வருவதாக நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி நடந்தால் கண்டிப்பாக திமுகவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது. ஏன்னா இது சரித்திர பெரிய விஷயம். கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். ஆனால் 2-3 முரண்பட்ட கருத்துக்களுக்கு நான் முதல்ல பதில் சொல்லிடுறேன். எக்ஸிட் போலுங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டாண்ட்ஸ் என்ன இருக்குது? 5 நாள் அது வந்து பெருசாக பேசப்படலாம். அதுக்கு மேலே வேறு என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லை, எக்ஸிட் போலினுடைய தாக்கம் ஓட்டு எண்ணிக்கையின் போது வரும் அப்படிங்கிறது தான் எக்ஸிட் போலை நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் வருது. ஓட்டு எண்ணிக்கை நடக்கின்ற மையத்தில் அதனுடைய தாக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்கிறது தான் அதில் இருக்கிற மிகப்பெரிய சூட்சமம். இதை வந்து சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இப்படி மேனேஜ் பண்ணணும்னு நினச்சி பண்ணுறதுனால தான் பல விதங்களில் தவறுகள் வருது. 2024 எல்லாருமே தப்பாக சொன்னாங்கங்கிறத